ஓகே. இப்போ நம்ம எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அதை எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஐடியாவை பார்த்துருந்துருப்போம். இப்போ அதை தொடர்ந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா தான் அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த டிஎக்ஸ் இருக்குது இல்லையா, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்மெட் எழுதிப்போம். எம் டிஎக்ஸு ப்ளஸ்ஸு என்டிஒய் which is equal to 0. இந்த ஸ்ட்ரக்சரில் முதல்ல இருக்கா, கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள், எதுக்கு முன்னாடி இருக்கிறத எம்னு எடுக்கணும், இந்த டிஎக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத தான் எம்னு செலக்ட் பண்ணணும். இங்கே டிஎக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே டிஎக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ இந்த டிஎக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்னு செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறோம், டிஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் என்னன்னு செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே டிஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தில் இந்த டேர்ம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ நம்ம நானும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எம் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு 2xy ப்ளஸ்ஸு 2y² e⁻2x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், n அப்படிங்கிறது ஒன்று செலக்ட் பண்ணணும். அப்போ n அப்படிங்கிறது என்ன, n அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் N அப்படிங்கிறது நத்திங் பட் x² + 2y e⁻2x அப்படிங்கிறது தான் இது. இப்போது இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு பேர் கொடுத்துப்போம், இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருப்பேன், கொடுக்கப்பட்ட அந்த எம்மை நம்ம என்ன பண்ணணும், ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது மற்ற ரிமைனிங் டேர்ம் எக்ஸு நம்பர்ஸ் இது எல்லாமே என்னவா ட்ரீட் பண்ண போகிறோம், கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிப்போம். அந்த வகையில் இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 2xy அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னப்பா கிடைக்கும், இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 2xங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். e⁻2xங்கிறது கான்ஸ்டன்ட், அதையும் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே y² தான் நம்மளுக்கு இப்போ வேரியபிள். y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ்ஸு இந்த 2 × 2 என்ன ஆயிருக்கும், 4y e⁻2x. அப்போ இதுதான் இதனுடைய வேல்யூ என்னது, ∂m/∂y. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் ∂n/∂x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன் இதெல்லாம் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஈக்குவலாக இருந்தால் தான் எக்ஸாக்ட்னே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ∂n/∂x அப்படிங்கும்போது n அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே 2xன்னு வரும், ப்ளஸ் இந்த 2y கான்ஸ்டன்ட்டு. இங்கே அடுத்து நம்ம என்ன பண்ணோம், e⁻2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻2xை ஃபஸ்ட்டு ஒரு தடவை வச்சுப்போம், அப்புறம் அந்த 2xை செயின் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே 2 × 1ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2x 2y e⁻2x × 2, அப்போ 2x ப்ளஸ்ஸு 2 × 2 4y e⁻2x. இந்த பக்கம் என்ன இருக்குது, ∂n/∂xன்னு இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 4. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து ஈக்குவேஷன் 3யையும் 4யையும் கம்பேர் பண்ணணும். ஏன்னா இங்கே ∂m/∂y கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே ∂n/∂x கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டும் எப்படி இருந்தால் எக்ஸாக்ட்னு சொல்லியிருக்கிறோம், ரெண்டும் சமமாக இருந்தால் எக்ஸாக்ட்னு சொல்லியிருக்கோம். இங்கே 2x இங்கே 2x, இங்கே 4 இங்கே 4, இங்கே y இங்கே y, இங்கே e⁻2x இங்கே e⁻2x. அப்போ நமக்கு therefore we get ∂n/∂x which is equal to ∂m/∂y அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ஆக்சுவலாக இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். எதுக்கு, கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கு. ஓகேவா, இது வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனு. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எதுக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட்னு தெரிய வரதுனால நம்ம ஃபர்தராக என்ன பண்ண முடியும், நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ சால்வ் பண்ணுறதுக்கான நம்மளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், தேர்ஃபோர் ஹென்ஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ஃபோர் ஆனால் ஹென்ஸ் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னவா இருக்குது,
இஸ் எக்ஸாக்டாக இருக்குது. எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? therefore the solution of differential equation integral m dx. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருப்போம்? ஒய்யை வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருப்போம்? ஒய் as a கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருப்போம். ப்ளஸ் இன்டெக்ரல் இங்கே என்ன சொல்லியிருப்பேன்? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் என்ன வரக்கூடாது? நாட் கண்டைனிங் எக்ஸ் வரக்கூடாது இன்ட்டு டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கில் வந்து இன்டெக்ரல் எம்மோடைய வேல்யூ என்ன இருக்குது? எம்மோடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2xy ப்ளஸ்ஸு 2xy ப்ளஸ்ஸு என்ன இருக்குது? 2y ஸ்கொயர் e பவர் 2xன்னு இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு எண்ணில் என்ன இருக்கக்கூடாது? எக்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் பட் இங்கே எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2y e பவர் 2x. இந்த டைமில் பார்த்தாலும் எக்ஸ் இருக்குது, இந்த டைமில் பார்த்தாலும் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் இல்லாத ஒரு டைமே அங்கே ஒன்று கிடையாது. இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டெக்ரல் 0 இன்ட்டு டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துருக்கு. ஓகேவா? இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகேவா? இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? இதில் எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக இன்டெகிரேட் கொடுத்துக்கலாம். ஸோ 2xy இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இன்டெக்ரல் 2y ஸ்கொயர் இ பவர் 2x இன்ட்டு டிஎக்ஸு. இன்டெக்ரல் இங்கே 0 இருக்குது. அப்போ டோட்டலாக இங்கே என்ன வந்துடும்? 0 வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ 2y அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா 2y ஸ்கொயர் வரைக்கும் கான்ஸ்டன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு இங்கே வந்து y இல்லையா? அப்போ நோ இது வந்து எக்ஸ் தான், ஏன்னா எக்ஸால் தானே உள்ளே பெருக்கிருக்கிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2y ஸ்கொயர் வரைக்குமே கான்ஸ்டன்ட்டு இன்டெக்ரல் இ பவர் 2x இன்ட்டு டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2y அப்படியே தான் இருக்கும். எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா என்னப்பா கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 2y ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இதில் இ பவர் 2x இன்டெகிரேட் பண்ணும்போது இ பவர் 2x எகெயின் இந்த 2xஐ செயின் ரூல் பிரகாரம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது வந்துருக்கும். இப்போது இந்த பக்கம் சி இருக்குது. இப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகும், இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ்ஸு இ பவர் 2x ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். ஓகேவா? அப்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எம் டிஎக்ஸ் ப்ளஸ் என் டிஒய் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எம்னு எடுக்கணும்? டிஎக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது எம்னு எடுக்கணும், டிஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு எடுக்கணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம எம்மை ஒய்யை பொறுத்தும் என்னை எக்ஸை பொறுத்தும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக வந்ததுன்னா அதை எக்ஸாக்ட்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக இருக்கிற பட்சத்தில் டேரெக்டாக சொல்யூஷன் எழுத முடியும். சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் எம் டிஎக்ஸு. அங்கே இன்டெக்ரல் எம்டிஎஸ்க்கு இங்கே எம்மிலேருந்து எடுக்கும்போது அந்த எம்மில் இருக்கக்கூடிய ஒய்யெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். இங்கே என் அப்படிங்கிற டேர்முக்குள்ளே எக்ஸ் வராத டேர்மை மட்டும் நம்ம வந்து எடுப்போம். இந்த டேர்மில் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒய்யில் வந்து எக்ஸ் டேம் இல்லாமல் ஒரு டேம் கிடையாது. அதனால் எதுவுமே இல்லைங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்காக 0 போட்டிருப்போம். மற்றபடி ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் தான், ஆர்டினரி இன்டெகிரேஷன் தான். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணி ஃபைனலாக வி கெட் தி சொல்யூஷன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு ஆல்.